ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த டிப்ஸ் கால்ஸ் பார்த்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க, அந்த அக்ரெசிவாக பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரும் இந்த வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டைமும் நான் வீணாக்க விரும்பலை. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு நம்ம லைஃப்பில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம். எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும், 5 நிமிஷத்தில் வீடியோ பார்க்கணும், 3 நிமிஷத்தில் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்க சொல்லி தெரியும், நிறைய பேர் வருவாங்க. இந்த டிப்ஸ் கால்ஸ்க்காக உள்ளே வந்துட்டு டக்குன்னு அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்ட்டவங்க இருப்பாங்க. நானும் பார்த்துட்டு இருப்பேன். இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் வருஷமாக. இப்போ நம்ம சேனல் கூட ஏதாச்சும் இதுக்கு பை அபோவ் சேல் பிலோ இந்த மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை சேல் பிலோ இந்த டார்கெட்டு அடுத்த ரேட்டு அப்படிலாம் சொல்ல இந்த மாதிரி எதிர்பார்ப்போட மனுஷங்களோட மனசில் இருந்து பிரெயின் வாஷ் பண்ணி நிறைய ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க நம்ம சேனல் வந்து சுத்தமாக பிடிக்காது. மேபி டிஸ்லைக் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு காரணத்தினால ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு, தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிட்டோம். போன பணம் வராது, திரும்ப வராது. ஃபஸ்ட்டு அது டிசிஷன் எடுத்துங்க. எனக்கு 1,00,000 லாஸ் ஆகிடுச்சு, நான் திரும்ப ட்ரேட் பண்ணணும். என்கிட்ட 50,000 போயிடுச்சு, என்கிட்ட ரிட்டர்ன் வரணும். என்கிட்ட 5,00,000 போயிடுச்சு, ரிட்டர்ன் வரணும். 5,00,000 இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, போன பணம் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அந்த பணம்லாம் வந்து நீங்கள் கேம்பிளிங் மைண்ட் செட்டில் விட்டது. ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருந்தால் கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நீங்கள் 1 ரூபா விட்டுருந்தா கூட உங்களால் அந்த 1 ரூபாய் திரும்ப எடுக்க முடியாது. ஓகேங்களா, போன பணத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக போகிறேன், மூவ் பண்ணுறேன். என் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, எல்லாருடைய மைண்ட் செட் என்ன, நான் இவ்வளோ லாஸ் பண்ணிக்கிட்ட மார்க்கெட்டில் என்னால் திரும்ப ரிகவர் பண்ண முடியுமா முடியாதான். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக போகலாம். நீங்கள் எந்த மாதிரி லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரியாமல் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வரப்போகிறது கிடையாது. அதில் வந்து கேரண்டி எழுதி வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபீல்டுக்குள்ளே போக சொல்லும், அந்த ஃபீல்டில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிதானமாக காலை வச்சு உள்ளே போனால் பெட்டராக இருக்கும். இல்லை கண்ணை மூடிட்டு நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற கையில் இருக்கிற ₹1 2 ரூபாயும் கிட்டத்தட்ட காலி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லாஸுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸுக்கான காரணம் வேறு யாரும் இல்லை, நம்மளே தான். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மனுஷனுடைய மூளை இருக்குதுன்னு வச்சுங்களேன். பிரெயின் எனக்கு ட்ரா பண்ண தெரியாது, சும்மா பிரெயின் எழுதிடுறேன். நம்மளுடைய பிரெயினை வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இது எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளுடைய வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. மேபி நான் இதுக்கு முன்னாடி போட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் எதுவெல்லாம் பார்த்ததும் இல்லை. இப்போது நம்மளுடைய மூளை இருக்குங்களா, 2 இதுவாக பிரிச்சுக்கலாம். புத்தி, மனசு. அது என்ன சார் புத்தினா மனசு என்ன அப்படின்னா, புத்தினா கல்வி, நாம் கற்றுக்குறோம் இல்லைங்களா, கல்வி.
இப்போ ஒரு விஷயம் வந்து 1+1 ஒரு நம்ம வாத்தியார் சொல்லித்தரார் அப்படின்னா =2 அப்படின்றது வந்து கணக்கு போடுறது புத்தி இது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஆசான் வந்து உங்களுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் எடுத்து சொல்லித்தராங்க, சப்போர்ட் அண்ட் ரேஷன் சொல்லித்தராங்க, ட்ரெயின் லைன் ட்ராப் பண்ண சொல்லித்தராங்க, ரீடெஸ்ட்மெண்ட்னா என்ன, உங்களுக்கு ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் ப்ரீமியம்னா என்ன, பையிங்னா என்ன, சேலிங்னா என்ன, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், எட்ஸெட்ரா என்னென்ன உங்களுக்கு வருஷக்கணக்கில் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கல்வி. ஓகேங்களா? இதை கற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்மளுடைய வெபினாரில் சொல்லித்தரது எல்லாமே இந்த புத்தி பற்றிய விஷயங்கள். இதை வந்து சக்ஸஸ் அதில் வந்து கிட்டத்தட்ட 85% கற்றுக்கிட்டீங்க கல்வி. ரைட், ஓகே. இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப எளிமையான 1-0 லெவலில் கூட இருங்க, பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப அப்பா டேக்கர் பர்ஃபெக்டாக இருங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே. புத்தி வந்து கல்வி, அதாவது நம்ம ஸ்டோரேஜ். ஓகேங்களா? நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது, நம்ம கற்றுக்கிறதுலாம் சேவ் பண்ணி வைக்கிறது. இந்த மனசு இருக்குது இல்லைங்களா, இந்த மனசு தான் வந்து ஃபீலிங்ஸ், எமோஷ்னல் என்ன சொல்ல, எட்ஸெட்ரா என்ன சொல்லுங்கள், ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல அவ்வளோதான். அதுக்கு வேறு என்ன பேர் கூட வச்சுக்கோங்க. இது ரெண்டும் செயல்படுற இடம் தான் வந்து நம்ம ட்ரேடிங்கில் வந்து சொதப்படுறதுக்கான காரணம். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு நார்மலாக வந்து ஃபிசிக்கல் வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஸ்க்ரூ டைப் பண்ணுறீங்க, ஒரு கட் பண்ணுறீங்க, ஏதோ விஷயம் கட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஏதோ டிரைவிங் வேலைக்கு போகிறீங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எதை அதிகமாக செயல்படுத்திங்கன்னு பாருங்கள். இந்த புத்தி அதிகமாக செயல்படுத்தின இடத்துல எல்லாமே வந்து 100% சக்ஸஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எப்போ இந்த மனசு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறீங்களோ அப்போது இதனுடைய வெற்றி வந்து கம்மியாகிடும், வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா ஒரு சீட்டில் இந்த டிரைவர் ஒருத்தர் தான் இருக்கணும், டிரைவர் ஒருத்தர் தான் இருக்கும். 2 பேர் டிரைவிங் பண்ணணும்னா என்ன ஆகுனா அது சொதப்பல்ல போய் முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கடன்னு அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்து புத்தி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து மனசு வந்து வேலை செய்யாது. மனசு என்ன, சென்டிமெண்ட் தான் பார்க்கும், சென்டிமெண்ட். இப்போ இந்த ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்குறோம். ஒரு 5000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டில் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த க்ரீன் கலரில் அமௌண்ட் தெரியும், இது நமக்கான ப்ராஃபிட் இது அப்படின்றது மனசு ஏற்றுக்கும். இந்த மனசு வந்து புத்தியை செயல்பட விடாது. 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடுச்சுன்றத மனசு ஏற்றுக்கும், புத்தியை செயல்பட விடாது, ஸ்டக் பண்ணிடும். நீங்கள் அதான் சொல்லுது, அது என்ன பண்ணணும்னு தெரியாமல் பேப்பேன்னு முழிக்கும். ஓகே. அதே மாதிரி ஒரு -5000 போச்சுன்னா இதே மனசு வந்து அஃபெக்ட் ஆகும். ஐயோ லாஸில் போகுதுன்னு அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டீப்பாக ஏன் சொல்கிறேன்னா, இங்கே எவ்வளோ ஊரை சுற்றி வாங்க, நீங்கள் எவ்வளோ வீடியோன்னு இப்போ பாருங்கள், லட்சக்கணக்கான வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. ஒரு விஷயம் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ண பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதோ சொல்லித்தராங்க, இண்டிகேட். நம்ம கூட நம்ம வீடியோவில் கிட்டத்தட்ட 2500 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. சரி, இதை பற்றி நம்ம சொன்னால் என்ன, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டோம், இல்லை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கிட்டோம். ஸோ இந்த மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாத வரையிலும் உங்களால் ட்ரேடிங்கில் இந்த புத்தியை செயல்படுத்த முடியாது. இப்போ புத்தினா என்ன, ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பிரேக் அவுட் தெரியும் உங்களுக்கு, பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க, கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, இந்த டார்கெட் இங்கே வைக்கிறீங்க தெரியும், இது காமன், புத்தி தெரிஞ்சிச்சு. ஆனால் மனசு என்ன பண்ணலாம், லைவ் ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள்லாம் 80% வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் காமிச்சிட்டிங்க. செம்ம பக்கா, அப்புறம் சூப்பராக நான் கற்றுக்கிட்டேன்றீங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரியல் ட்ரேடிங் பண்ண சொல்ல என்ன ஆகணும், அதாவது உண்மையான அமௌண்ட் போட்டு பண்ண சொல்லும். இந்த மனசு வந்து எழுச்சிக்கும். மனசு எழுச்சிட்டு என்ன பண்ணோம், பாருப்பா இந்த மாதிரி லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் எடுத்து போதும், புக் பண்ணி அதை பண்ணு இது பண்ணு உங்களுக்கு புத்திக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இருக்கிற முக்கியமான பிரச்சனையில். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதவர்களும் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மனசை கண்ட்ரோல் வைக்கணும்னா உங்களுடைய ஐன்னு சொன்னாலே அவங்க கண்ணை வந்து டைவர்ட் பண்ணணும். ஏன்னா கண்ணுக்கு மனசுக்கு ரொம்ப ஜாஸ்தி, 2 பேர் தோஸ்து. இது கண்ணும் மனசு வந்து ரொம்ப ரொம்ப தோஸ்து. நம்ம பாட்டெலாம் கேள்விப்பட்டீங்க, கண் போன போக்கிலே கால் போன சொல்லுவேன், பாட்டு வருங்களே, அந்த தான் கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அந்த மாதிரி கண்ணு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பமே. மனசு கெட்டு போகிறதுக்கான காரணமே வந்து கண் தான். ஓகே, கண் என்ன பண்ணணும், வேறு வழி கிடையாது, பார்க்காம இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சிஸ்டம் க்ளோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம் என்ன, சிஸ்டம் க்ளோஸ். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மனசு வந்து ஆப்ரேட் ஆகாது. அப்போ கூட சில டைம் சொல்லும், போய் பார்க்கலாம், தர சிஸ்டம் திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மனசு. ஓகேங்களா? அதையும் மீறி பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப தாண்டி உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருப்பாங்க அர்த்தம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த 9:15 மணிக்கு வந்து சிஸ்டம் ரன் பண்ணி 9:10 மணிக்கு டக்குன்னு ட்ரேட் டீசல் என்ட்ரி போட்டுருவாங்க. அது என்ன ஸ்பீட், அவசரம். கற்றுக்கிறதுலேயும் அவசரம் காமிப்பாங்க, அந்த என்ட்ரி எடுக்கிறதுலையும் அவசரம் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்.
ஒரு டவுட் என்ன கேட்கணுன்னா கூட ஒரு 10 நாள் 15 நாள் பொறுக்க மாட்டாங்க. ஒரு 4 நாள் 3 நாள் 2 நாள் சார் இதுனா என்ன அதுனா என்ன எங்கேயாச்சும் போய் கற்றுக்குறாங்க அப்படின்னா அதுனா என்ன இது நான் கேட்டுக்கினே இருப்பேன். கேட்க எதுவும் புரியல. அவங்க கேட்க தான் மிச்சம். அவங்க ஸ்டோரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடை ஃபஸ்ட்டு குறையும். ஓகேங்களா? ஸோ இந்த மனசை வந்து அவ்வளோ பிரச்சனை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மனசை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துங்க. புத்தி இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதெல்லாம் தெரிஞ்சிச்சா? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எல்லோரும் சொல்கிறது தான். மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுறாங்க சரி தான். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, பயமாக இருக்குது, ப்ராஃபிட் சைடு போக சொல்ல அப்படின்வாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட், நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது ஒரு 10 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ரைஸ் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு டார்கெட் போட்டுக்கிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த தூரம் போனோடனே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏதோ முக்கால்வாசி தூரம் போனோடனே ஒரு 12 13 ரூபாய் டச் ஆனோடனே பயம் வந்துடுச்சு. எங்கே போயிட்டு திரும்ப கீழே வந்து எஸ்எல்ஐட் ஆகிட்டு போகுது அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 லாட்டு ட்ரேட் பண்ணுறீங்க வாங்கி அப்படின்னா, இந்த முக்கால்வாசி தூரம் போன உடனே இந்த ஒரு லாட் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிங்க. நான் சொல்கிறது, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 குவான்டிட்டி இருக்குதுன்னா ஒரு குவான்டிட்டி இதில் கட் பண்ணிடுங்க. பொசிஷன் க்ளோஸ் ஒன்று இங்கே கட் பண்ணிங்க, மிச்சம் இருக்குது 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 1 வந்து டார்கெட் தாண்டி ரன் பண்ணி விடுங்க. இந்த டார்கெட் இருக்குல்ல, இந்த டார்கெட் தாண்டி 15 16 அந்த மாதிரி ரன் பண்ண விடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நஷ்டம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு காஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துருங்க. முக்கால்வாசி தூரம் போனோடனே இந்த 7 ரூபா ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, இது தூக்கி மாடிஃபை பண்ணி இங்கே போட்டுங்க. இங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே திரும்ப வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஒன்று காஸ்ட் வந்து கட் ஆகிடும், இன்னொன்று வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஓவரால் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? சரி சார், என்னால் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ண ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது அப்படின்னா ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இந்த 7 ரூபாய்க்கு 7 ரூபாய் இந்த அட்லீஸ்ட் ஒரு 8 ரூபாய் லெவலுக்கு மேலே போங்க. ஸ்விங் ஹை எங்கே இருக்குதோ அந்த ஹை மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. அந்த 1 ரூபாய் ரன் பண்ண விடுங்க. நான் சொல்கிறது ஒரு லாட்டை ரன் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகலை நீங்களே பாருங்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்க எல்லாருன்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட் இதை வந்து மேனேஜ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படியே ஒன்று கிடைச்ச இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடுறாங்க, கிடைச்ச இடத்துல என்ட்ரி ஆகிடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த பலனும் இல்லாமல் போயிடும். அப்போது நீ ஒவ்வொரு ட்ரேடருக்கும் புரோக்கரேஜ் ப்ளஸ் டேக்ஸ் 2 கூடுதலாகுது. அது தெரிஞ்சுங்க. எல்லா ட்ரேடுக்கும் நம்ம முக்கியமான ஒரு வில்லனே இது தான், புரோக்கரேஜ் டேக்ஸு. இது ஒரு வில்லன்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் பையிங்கில் போய்ட்டு மாட்டிக்குவாங்க பாருங்கள். அப்பா அது இன்னும் மோசம். புரோக்கரேஜ் டேக்ஸு ப்ளஸ்ஸு டைம் டிகே. இப்போ 3த்தையும் சேர்த்து போடுறாங்க யார்? ஆப்ஷன் பையர்ஸு. ஆனால் அந்த ஆப்ஷன் பையிங் தான் ஒன்று கற்றுக்குவோன்னுவாங்க. நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவேன். நான் ஆப்ஷன் பையிங் பற்றி சொல்லி தரீங்களா? எனக்கு வரும் கால்ஸ் நிறைய வரும். எனக்கு ஃபோனு வாட்ஸ்அப்பில் வரும். ஆப்ஷன் பையிங் பற்றி சொல்லி தருவீங்களா? ஆப்ஷன் பையிங் என்ன சொல்லி தந்தேன், என்ன இது அதுன்னு சொல்லி தட்டு உங்கள்கிட்ட ஒரு 20,000 30,000 காசு வாங்கிட்டா அப்படியே 4லேருந்து கற்றுக்க முடியுமா உங்களால்? அது ப்ராசஸ். அதுக்கு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆகும் அது. அப்படியா? சரி வேண்டாம் சார். அப்போ ஆன்லைனில் ஆஃப்லைன் சொல்லி தரீங்களா? ஆன்லைனில் சொல்லி தரீங்களா? இதெல்லாம் ரெடிமேட் இன்ஸ்டால்மெண்ட்டை கிடைச்சா வாங்கிக்கிறதுக்கு நம்ம காசு கொடுத்து. இது நம்ம ரத்தத்திலே ஊறணும். படிப்படியாக ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செதுக்கிட்டே சில மாதிரி இது கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் எல்லாம் சொல்லலாம், நம்ம யூடியூப் சேனல் இவ்வளோ ரன் பண்ணிங்க, நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு. நான் கட்டுறது கடல் அளவு சொல்லுவாங்களே, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது ஸ்டாப்பில் சொன்னேன் இல்லைங்களா, 2 லாட்டு இங்கே வாங்கினீங்க, 1 லாட் வந்து விற்றுட்டீங்க, 1 லாட் ஹோல்ட் பண்ணுங்க, இன்னொன்று ரன் பண்ண விட்டுங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஒரு 2 மாதம் இந்த மாதிரி பண்ணோம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்துடும். எங்கே வேலை ஹோல்ட் பண்ணாமல் நம்மள கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இடத்துல 2 லாட்டுக்கு பதில் 3 லாட்டை ஆட் பண்ணிவிட்டு, அப்போ என்ன பண்ணி இதில் முக்கால் தூரம் வந்தோடனே 2 லாட்டை கட் பண்ணிவிடுவீங்க, 1 லாட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 1 லாட் என்ன திரும்ப கீழே வந்தால் கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 லாட்டுடைய ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ப்ராஃபிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நான் இன்றைக்கி சொன்னது என்னென்னா, மணி மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கேபிட்டல் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த 10,000 ரூபாயில் ஒரு 500 ரூபாய் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 9,500 ரூபாய்க்கு எந்த வித கேபிட்டல் டேமேஜாக ஏற்படக்கூடாது. அந்த 9,500 ரூபாய் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் ட்ரேடர். நான் லாஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லவே வரல. அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. எல்லா ட்ரேடரும் ப்ராஃபிட்டில் தான் வரணும்னா ஒருத்தரோட பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சரி, இந்த 9,500 ரூபாய் சாமர்த்தியமாக யார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அவன் தான் உண்மையான ட்ரேடர். லாஸ் ஆகிறது எல்லாருக்கும் காமன்.
ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நான் சொன்ன விஷயம் எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. அட்லீஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாமல் இருங்க. புரியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் தெரியுங்க, தயவு செஞ்சு திட்டாதீங்க. நான் கமெண்ட்டில் ஒரு சில 100 பேர் நல்ல விஷயம் சொல்கிறாங்க, ஒருத்தர் என்ன சொல்லிட்டா கூட மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதேமாதிரி டிஸ்லைக் கூட ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க, டிஸ்லைக்கும் பண்ணாமல் இருங்க அட்லீஸ்ட்டு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த சந்திக்கலாம். பாய்.